திராவிட முன்னேற்ற கழகத்தை களங்கப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி செய்யும் அரசியல் தமிழ்நாட்டிலேயும் எடுபடாது, அகில இந்திய அளவிலேயும் எடுபடாது. பாரதிய ஜனதாவினுடைய அரசினுடைய சர்வாதிகார பிடியிலே இருந்து இந்தியாவை மீட்க வேண்டும், நாட்டை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக அகில இந்திய அளவிலே அணி திரட்டுவதிலே முக்கிய பங்கு வகித்த இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்திலே களங்கப்படுத்தி அரசியல் ஆதாயம் பெற்றுவிடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஒரு தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு துணையாக அதிமுகவும் இன்றைக்கு துதிபாடிக் கொண்டிருக்கிறது. ஒன்றை மட்டும் சொல்லுகிறோம், முன்பெல்லாம் என்ன செய்தார்கள் என்றால் வருமான வரித்துறை, சிபிஐ, அமலாக்கத்துறை போன்றவற்றை வைத்து ஒன்றிய அரசுடைய விசாரணை அமைப்புகளை அரிசியாக களமிறக்கிவிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக அரசை களங்கப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இப்பொழுது என்சிபியை களத்திலே இறக்கிவிட்டிருக்கிறது. நீங்கள் பிப்ரவரி 15ஆம் தேதி அன்றைக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்திருக்கிறோம் என்கிறீர்கள். அவரை தேடப்படும் குற்றவாளி என்று அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். பிப்ரவரி 21ஆம் தேதி அவர் மங்கை என்கின்ற படத்தினுடைய வெளியீட்டு விழாவிலே இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது உங்களுடைய என்சிபி எங்கே போனது? இன்னும் சொல்ல போனமேயானால் 2013 அவர் மீது ஒரு வழக்கு வந்தது. அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருந்தது. ஒழுங்காக அந்த வழக்கையும் நடத்தவில்லை. ஆனால் அன்றைக்கு ஜாபர் சாதிக்காக வழக்கை நடத்தியவர் பால் கனகராஜ் என்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர்களுடைய தலைவர். எனவே ஜாபர் சாதிக்கை அன்றைக்கு காப்பாற்றியது இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக ஆட்சியிலேதான் அது நடந்ததே தவிர வேறு எதுவும் கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏதாவது பிடித்தார்களா? ஜாபர் சாதிக்கை பற்றி சொல்லுகிற பொழுது அது டெல்லியிலேயும் வேறு மாநிலத்திலேயும் தான் அது பிடிக்கப்பட்டதே தவிர தமிழ்நாட்டிலே கிடையாது. கைது தேர்தல் நேரத்தில் நடந்தது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தில், ஏன்னா இது முன்னாலே நடந்த ஒரு சம்பவம். எனவே தேர்தல் நேரத்திலே அதை கொண்டு வந்து திமுக மீது பழி போடலாம் என்று தப்பு கணக்கு போட்டார்கள். உடனடியாக நாங்கள் அவரை இயக்கத்தை விட்டு நீக்கிவிட்டோம். அவருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.